நீங்க யாரு? பார்த்தா தெரியல, நாங்க முகமூடி திருடுங்க. ஆமா, நீங்க யாரு? நாங்கெல்லாம் முகமூடாத திருடுங்க. அப்ப திருடிட்டு போ. நாங்கெல்லாம் சின்ன திருடர்கள், நீங்க பெரியவங்க. நீங்க முதல்ல திருடுங்க, அப்புறம் நாங்க திருடுறோம். டேய் புரியாத. என்னது இது? டெக்னாலஜி மிஷின். பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் பீரோல வைக்கிறதுல பணத்தெல்லாம் பூமியில தான் போச்சு வைக்கிறாங்க. இந்த மிஷினை வச்சு தரையில எங்கெங்க பணம் நகை இருக்குன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். என்ன நம்ம புட்டி மேட்டர் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை கோழி ஒரு கோவிந்த சொல்லிருப்பானோ? இருங்க. என்ன இங்கே உட்கார்ந்து தண்ணி அடிக்க போறீங்களா? என்ன பண்ற? ஜாக்கி சார் மாதிரி ஏறி அடிக்க ட்ரை பண்றேன். அது அப்படி இல்லடா. டேய் இங்க வா. வெயிட்டியா? விட்டுறாதீங்க, நான் புள்ள குட்டிக்காரனை கை விட்டுறாதீங்க. என்னடா பிடிச்சிருக்க? ஆமா. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன கத்துற? தெரியாது எனக்கு தான் நீச்சல் தெரியாது. நான் ஒண்ணு மாதிரியா கத்துறேன். எப்படி ஸ்டடியா நிக்கிறேன்? வந்துட்டாங்க. இப்படியே இருந்தா பிரச்சனை தான். அச்சோ, இப்ப என்ன பண்றது? கேட்ச் அப். நாங்களும் முகமூடி திருடுங்க தாண்டா. நீங்க திருடும் போது முகமூடி போட்டு திருடுவீங்க, நாங்க திருடுனதுக்கு அப்புறம் முகமூடி போட்டுக்குவோம். மிஸ்டர் விஸ்வநாதன் வந்த உடனே இவங்க நம்ம விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா ஐயோ டேஞ்சர் ஆச்சே. வீட்டுல யாரும் திருட வந்துருவீங்களா? படுவா வயசானவங்கன்னா உங்களுக்கு அவன விளக்காம போச்சா? என்ன இங்க ஒரே அமக்கலாம்? ஆமா, நீங்க எப்படி இங்க? யாரு இவங்க எல்லாம்? இவங்க எல்லாம் திருட வந்து இந்த ஆளுங்களை எப்படி பிடிச்சீங்க? எங்களுக்கு பாட்டு பிடிக்கலன்னு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோமா, உங்க வீட்டுல லைட் இருந்துச்சு. உள்ள வந்து பார்த்தா இந்த பசங்க இருக்கானுங்க. அவங்க பூந்தது இருக்கட்டும், நீங்க எப்படி பூந்தீங்க? பழையபடி பைப் புடிச்சிட்டு ஏறி. பழையபடியா? அதான் பழைய மெத்தட். வீடு பூட்டி இருந்துச்சுன்னா பைப் வழியா ஏற மாட்டோம். அவங்க உங்க ட்ரெஸ்ஸ தொடுறாங்க, தலைய தொடுறாங்க, ஏதோ சொல்ல வராங்க போல இருக்குது. அது ஒண்ணு இல்ல சார், அவன் சலூன் வச்சிருக்கானே. டிஸ்டர்ப் பண்ணாத போடா. இதுக்கு முன்னால அவன் கடையில முடி வெட்டிருக்கான். அதுக்காக திருட வந்தா இப்ப விட்டுருவா? ஓடா. இருங்க விசாலா, நீ உடனே போலீஸ்க்கு போன் போட்டு அவங்களை இங்க வர சொல்லு. சரிங்க. முட்டி தட்டினா எல்லா மேட்டரும் கிளியர் ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்களே இவங்களை கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிடுறோம். அடேங்கப்பா, பாட்டு வாத்தியாருங்க, ஸ்மார்ட் வாத்தியாருங்க. வேலு, பஸ்ஸுக்கு வச்சு இந்த காசுல வேர்க்கல்ல வாங்கிட்டோம். நடந்து வர சொன்னேன், கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போலாமா? ஆள் மாறாட்டம் செய்தவருக்கு 7 ஆண்டு கடுங்காவல். என்னன்னு கேளுங்க. சார், வாட்ஸ் த மேட்டர்? சார்,
6 ஆளுக்கு நாட்டுல பேப்பர் வாங்கி படிக்க முடியுமா? ஒரு ஆள் படிச்சு 10 பேருக்கு சொல்லக்கூடாதா? சொல்லுங்க சார். ஐயோ முட்டை வேலை. இந்தாங்க சார், கல்லக்காய் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். மொட்டை தலையில முடி முளைங்க சார். பச்சை கலர் பொட்டி ஆளுங்க. குழப்பாத. கிரீன் கலர் பச்சை கலர் பொட்டி ஆளுங்க. என்னப்பா என்ன டீல் சமாளிச்சுக்குவீங்க? ஐயோ அண்ணே ஓடுங்க. முட்டை பாத்து பாத்து பாத்து. டிரைவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். சரிம்மா. அண்ணே இது விஸ்வநாத வீட்டுக்காரர்ல? ஆனா விஸ்வநாத வீட்டுக்காரோ ராமமூர்த்திக்காரோ அந்த மொட்டையில வரதுக்குள்ள டிக்குக்குள்ள ஒளிஞ்சிக்கலாம்ப்பா. அந்த பொண்ணுங்க உள்ள போயிருப்பாளுங்க. என்ன டிக்குக்குள்ளயா? ஐயோ கோயிலுக்குள்ளனே. கோயிலுக்குள்ள டிக்கி வேற வச்சிருக்காங்களா? கொள்ளாதீங்கண்ணே, ஏறுங்க உள்ள. இந்த நாத்தத்துல உட்கார்றதுக்கு மொட்டையில கிட்டே மாட்டிக்கலாம். சார் பத்தி குச்சி இருக்கா? குச்சி என்ன? கம்பே இருக்கு. இதான். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதுதான் இந்த இன்ஜுரி. எவனோ 2 மொட்டைகளுக்கு பயந்துட்டு டிக்கிக்குள்ள பூந்து விட்டோம். மிக்கி மவுஸ் மாதிரி டிக்கி மவுஸ் ஆகிட்டோம். என்ன முட்டைக்கு போயிருப்பாங்களா? அப்பா அவனுக்கு பயந்துட்டு நம்ம ஸ்டெப்பினி மாதிரி டிக்கிக்குள்ள எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது. அந்த நாய்க்கு போயிருக்கு டிக்கி திறப்பா. நீங்க உள்ள இருக்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க வெளியே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. குழப்பாத. நாங்க வெளியே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க உள்ள இருக்கிறது எங்களுக்கு தெரியும். லூசுங்க. நீங்களா வெளியே வரீங்களா இல்ல நாங்க உள்ள வரட்டுமா? ஏண்டா இது என்ன தாஜ்மஹாலா? எல்லாரும் வந்து போறதுக்கு நாங்க 2 பேர் இருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குடா. நீங்க வெளியே இருங்க, நாங்க உள்ளே இருக்கிறோம். சீக்கிரம் தொடரா. துறக்க முடியலையே, நல்லா அமுத்து புடிச்சிருக்கானுங்க. அப்ப வேற வழி இல்ல, உடைச்சிட வேண்டியதுதான். ஏண்டா அடிச்ச? இதான் இதேதான் இந்த காருக்குள்ளதான் நம்மளோட அபின் பெட்டி இருக்கு. நம்ம கையை விட்டு போனாவின் நம்ம கைக்கே கிடைச்சிருச்சு. போலாம். எஸ் மேடம். டிரைவர் வீட்டுக்கு போசன எங்க போயிட்டு இருக்க? டிரைவர் உங்களை கொல்ல வந்த ஸ்க்ரூ டிரைவர். விக்கி நீயா? பாராயோ பாராயோ. கமான் வெளியே வாங்க. இப்ப நான் உங்களை கொல்ல போறேன். இனிமே யாரு வந்து காப்பாத்துவேன்னு நான் பாக்குறேன். விக்கி விக்கி ப்ளீஸ் விக்கி, எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. வண்டி நின்னுருச்சு. டிக்கி ஓபன் பண்ணு. 1ல இருந்து 10 வரை என்ற 10 சொன்ன உடனே உன்னை சுட்டுடுவேன். 1 7 தொடர முடியலையா? எனக்கு முடியலையா? 2 1ல இருந்து 10 வரைக்கும் தான் சொல்லுவேன்னு சொன்னேன். ஆனா எப்படி சொல்லுவேன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த விக்கி ரொம்ப வித்தியாசமானவன். ஏய் நீங்களா? நீங்க எப்படி டிக்கில? அது மொட்டையா சொன்னா உங்களுக்கு புரியாது. ஆமாங்க, திருப்பதி போய் சொன்னா தாங்க உங்களுக்கு புரியும்.
ஐயோ பின்னாடி விக்கி. பின்னால டிக்கி தாங்க இருக்கு. ஐயோ காருக்கு முன்னாடி விக்கி. வண்டிக்கு முன்னாடி என்ஜின் இல்லைங்க இருக்கு. Hands up. அட பாவிங்களா, நீங்களா? யாருனே தெரியலையே. இவங்களை காப்பாத்த மறுபடியும் நீங்க வந்துட்டீங்களா? அது இந்த டிக்கிக்குள்ள இருந்து நாங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் இவங்களை எப்பயோ கொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் டிக்கில ஒளிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. சுற்றாத சுற்றாத. எதுக்காக இங்க வந்தோம்னா இந்த பொட்டி இருக்குல்ல. பொட்டி இல்லடா, பேக், ஹேண்ட் பேக். அதுக்குள்ள பாம்பு போட்டு இவங்களை கொல்ல பார்த்தா அதுக்குள்ள நீங்க திருடுகள் மாதிரி வந்து திருடிட்டு போயிட்டாங்க. இவங்களை துப்பாக்கியால கொல்ல பார்த்தா நீங்க யாரோ விட்டு ஸ்பாயில் பண்ணிட்ட. 2வது வாட்டி கார் பிரேக் கட் பண்ணிட்டு இவரை கொல்ல பார்த்தா நீங்க காரை கடத்திட்டு போய் காப்பாத்திட்டீங்க. நான் உங்களை விட மாட்டேன்டா. வேலு, ஐம் சாரி. எங்க 2 பேர் உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சவங்கள தப்பா நினைச்சு முட்டாள்தனமா நடந்துக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். மணி, என்ன மன்னிச்சிருங்க. என்னமா அது ஆளாளுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நாங்க என்ன பாதிரியாரா? 1ல இருந்து 10 வரைக்கும் நான் என்ன போறேன். 10 என்னதுக்கு அப்புறம் உங்களை குருவி சுடுற மாதிரி சுட போறேன். அதுக்கு நீ குருவியே சுட்டலாமே. அண்ணே சும்மா இருங்கண்ணே. 1 7 6. டேய் என்னடா நீ படிச்ச? பிஏ மேத்தமேட்டிக்ஸ். 8 6 5 9.